அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வரைபடம், சார்ட், இண்டிகேட்டர்ஸ், நியூஸ் பேஸ்ட் எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நாம் பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் வழங்குவது இல்லை. அனைவரும் ஒரு அன்பு வேண்டுகோள், கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. சில பேர் நம் முடிந்து போன விஷயத்தை பேசுவதாக சிலர் கருதுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பிரீமியத்தோட அடிப்படையில் எப்படி எடுக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். இது சந்தைக்கு முந்தின நாளே நம்ம நடக்கிறோம். மார்க்கெட் முடிஞ்சதுமே அடுத்த நாள் கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைபடம் இல்லாமல் எடுக்கிறோம். அது ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் எடுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா, இல்லை நம்ம வெறுமனே பேசுவது போல் உங்களுக்கு தோன்றுகிறதா? ஏன்னா முழுமையாக சிலரெல்லாம் வீடியோ பதிவுகளை பார்க்காம உங்களுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எப்படி இது நிகழ்கிறது? நம்ம ஒரு விஷயத்தை மேல் நோக்கி சொல்லாமல், அதை மேல் நோக்கி சொல்லாமன்னா மிகைப்படுத்தி சொல்லாமல் நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவுகிறதா இல்லையா, இல்லை இது கடந்து போகிறீங்களா அப்படிங்கிற பதிவுகளை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்னை ஒரு சுய ஆய்வு செய்ய எனக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்தையில் ஆப்ஷன் தான் ஹெட்ஜிங் பர்பஸ்ன்னு கொண்டு வந்தோம். அதனால் ரைட்டர்ஸ்க்கோசரம் இது கொண்டு வரப்பட்டது. ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம்னால கண்டிப்பாக ரைட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வையில் மட்டும்தான் இந்த சந்தையோட லெவல்ஸை நம்ம பார்க்குறோம். அதனால தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கால் ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணுறவங்க பயப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும், புட் ஆப்ஷன் பயப்படக்கூடியவங்க இடம் சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கிறோம். ஏன் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல சந்தையில் இரண்டே வாய்ப்பு. ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வரணும், அல்லது ஷார்ட் கவரிங் வரணும். அது எங்கே வரும்? ப்ராஃபிட் இருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங்கும், ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணும்போது வர்றது தான் ஷார்ட் கவரிங். இந்த ரெண்டுமே வரலைன்னா அங்கிருந்து ஒன் சைடு மூமெண்ட்டாக, ஒருமுக பயணமாக மாறும் அந்த இடத்துல இருந்து. அதைத்தான் நம்ம ஒரு எளிமையாக புரியறக்கோசரம் சிலதை நம்ம எடுத்து கொடுத்தோம். ஆனால் அதை இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பாக புரியறக்கோசம் தான் ஷார்ட் ஸ்டர்டல் அண்ட் லாங் ஸ்டர்டல் இருக்கு. லாங்னா பை பண்ணுறது, ஷார்ட்னா செல் பண்ணுறதுங்கிறது தெரியும். அப்போது அதில் ஒரே ஸ்ட்ரைக்கை ஏடிஎம் ரேஞ்சை பண்ணுறது தான் அதனுடைய தன்மை. அதைத்தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ பாருங்கள், நேற்று 17,600 கால் அண்ட் புட்டை ரைட் பண்ணவங்க அப்படின்னு எடுத்துட்டா, காலை மட்டும் தனியாக ரைட் பண்ணால் 142, புட்டை மட்டும் தனியாக ரைட் பண்ணால் 142, ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணால் 284. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டர்டலோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 17,458, ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணியிருந்தால் 17,316. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற லெவல். அது போக சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், சந்தை கரெக்டாக 17,303 லோ, ஹை பாருங்கள் 17,454. அப்போது சந்தை இதனை கடக்கவில்லை. அப்போ ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 150 புள்ளிகள் ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் இருந்திருக்கு. இதை நம்ம காலையிலேயே என்ன சொல்லியிருந்தோம், சந்தை 17,600 புட் ஆப்ஷன் படி 17,450 வருது. மார்க்கெட்டோட எஸ்டர்டேலோ 427. அப்போ அதற்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி இருக்க போகுது, உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் ஒரு வியாபார அமைப்பு இந்த இடத்துல வாங்குங்க அல்லது விற்பனை செய்து விடுங்கள் என்று நம்ம கொடுக்கறது இல்லைன்னா, இது சந்தையை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் அந்த இடத்துல செல் அடித்தா அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தி இது பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை நம்ம ஒரு முதன்மையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்களாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டா தான் அது உங்களுக்கு வாழ்நாள் மட்டும் வரும். நம்ம அதனால தான் இதுவரை நம்மளோட வீடியோ பதிவில் எந்த இடத்துலையும் குறிப்புகள் மட்டுமே கொடுக்குறோம் மொழியே, நம்ம அந்த இடத்தோட தன்மையை நம்ம கொடுப்பது இல்லை. காரணம் என்னென்னா, நீங்களாக புரிஞ்சுக்கணும், ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா 17,374 ஸ்பாட், ஃபியூச்சர் 17,330. அப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் என்கிற அடிப்படையில் இருந்திருக்கு. பாருங்கள், நிஃப்டி 17,303 லோனா, ஃபியூச்சர் 17,282, கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் டிஸ்கவுண்டில் இருந்திருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். 17,000 நம்மளுக்கு 600 புட் ஆப்ஷன்,
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 354 ரூபாய் நம்மளுக்கு ஹை, 133 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், அதனால் 312 ரூபாய்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போது 179 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஏற்றம் அடைந்துள்ளது. இதுவே 17,600 கால் பாருங்கள் 102 ரூபாய் தான் இறக்கம் கொண்டுள்ளது. அப்போது இவங்க 102 ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க 179 ரூபாய் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதனோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது இன்றைய தினத்துக்கு 17,375, அதனால் நான் 17,400 அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன். அதான் ஷார்ட் ஸ்ட்ரடல். அப்போ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 80 ரூபாய்க்கு 17,400 புட்டும் 17,400 கால் 115 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 17,600 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரடல் படி 17,467 தெரியும். இன்றைய தினம் சந்தை அதற்கு மேல் நோக்கியே வரல, அதற்குள்ளவே இருந்திருக்கு. ஓப்பன் ஆனதிலிருந்து நேற்றைய லோவை பிரேக் பண்ணி அதற்கு கீழே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ரடலில் ரெண்டுமே புட்டு மட்டும் ரைட் பண்ணவங்க, இது கால் புட் ரெண்டுமே ரைட் பண்ணவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பயப்படக்கூடிய இடம் 17,300. இதுவே இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விதமாக நம்ம யோசிக்கணும். இது ஷார்ட் பண்ணவங்க, லாங் பண்ணவங்க. இது ஷார்ட் பண்ணவங்களுக்கு இந்த 17,316க்கு கீழ் சென்றால் அவர்களுக்கு லாபம் அல்ல நட்டம். இதுவே லாங் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு 17,316க்கு கீழ் சென்றால் தான் லாபமே. அப்போது மார்க்கெட் 17,884 17,316க்குள்ளே எங்கே இருந்தாலும் ரைட்டிங் பண்ணுறவங்க பயப்படக்கூடிய இடம் கிடையாது. இதனை கடக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் பயப்படுவார்கள். இதை பை பண்ணவங்களுக்கு இந்த எல்லை கடக்கும் போது மட்டுமே நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கான்ட்ராக்ட் க்ளோசிங் டே அன்னைக்கு இருக்கிற இதை பற்றி பேசுகிறீங்க, அது தவறு அப்படின்னு கூட நினைக்கலாம். அது தவறே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கோங்க, இதில் உண்மை விலை அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற ப்ரீமியத்தில் உண்மை விலை அண்ட் எதிர்பார்ப்பு விலை நம்மளுக்கு இருக்க போகுது. இப்போ 17,600 புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 312 ரூபாய் இருக்குன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிறது 17,374 க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 17,600லிருந்து பார்த்தீங்கன்னா 212 ரூபா, நம்மளுக்கு 226 ரூபாய் வந்துட்டு உண்மை விலை, எதிர்பார்ப்பு விலை நம்மளுக்கு வந்துட்டு 80 ரூபா பக்கம் இருக்குது. அந்த 80 ரூபாய் வந்து நம்மளுக்கு கரையக்கூடியது, காணல் நீர். அதனால நம்ம அதை எடுத்துக்கலாம். அது எப்படி இருந்தாலும் மார்க்கெட் அந்த எல்லைக்குள் இல்லைன்னா அது பிரீமியம் கரையதான் போகுது. அப்போ உண்மை விலையின் அடிப்படையில் மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். இப்போ நாளை தினத்துக்கு 17,400 பேர் ஹெட்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் 17,300 to 500. அப்போ சந்தை வந்துட்டு 17,300லிருந்து 17,500க்குள்ள. அடுத்தது இதனுடைய பிரீமியத்தோட அளவில் பார்க்கும்போது 17,170. இது வந்து நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் போடுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 17,500 கால், அப்போ 17,576 அப்படிங்கிற இடையில இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தது வந்துட்டு மிகைப்படுத்தின மதிப்பு பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து 20 இருக்குது, கால் சைடு வந்து 12 இருக்குது. அப்போ மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக புட் சைடே உள்ளது. இப்போ நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,400 அப்படிப்படி ஷார்ட் ஸ்ட்ரடலில் திருப்பி அதுக்குள்ளே கொண்டு வாங்க. 17,220, அதே மாதிரி 17,515. இது ரெண்டுமே ரைட் பண்ணவங்களுக்கு 295 ரூபா ப்ரீமியம். அதனால் 17,695, 17,105 இருக்க போகுது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இம்பேக்டட், இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எங்கெங்கே மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 17,468, 17,515, 17,576. சப்போர்ட் லெவல் 17,262, 17,220, 17,168. பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தீங்கன்னா 39,000 அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 38,582 ஃபஸ்ட்டு ஸ்ட்ரடல், ரெண்டாவது வந்துட்டு 39,420, அதுக்கப்புறம் 38,162 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் வந்து சப்போர்ட் லெவல் 38,899, 38,582, 37,882 கொடுத்துருந்தோம். இப்போ சந்தை பார்த்தீங்கன்னா 38,396க்கு வந்துட்டு 38,517. அப்போ இந்த லெவலுக்கு கீழே புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடத்துக்குலாம் கீழே புட்டை மட்டும் தனியாக ரைட் பண்ணவங்களோட இடத்துக்கு கீழே க்ளோசிங் ஆகிருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது இதை அப்சர்வ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சந்தையில் வந்துட்டு
நம்மளுக்கு ஸ்பாட் 38,517, ஃபியூச்சர் வந்து 38,441. இதன் அடிப்படையில் சந்தை வந்து கடைசி நேரத்தில் ஒரு பிக் மூமெண்ட் இருந்ததுன்னா அதோட க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் அண்ட் சப்போர்ட் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனுடைய தன்மையில் பாருங்கள். 39,000 புட் ஆப்ஷன் படி பாருங்கள். 410 ரூபா க்ளோசிங் நேற்று, இன்றைக்கி 730 ரூபா, 320 ரூபாய் ஏற்றம். இதே இவங்க 270 ரூபாய் இறக்கம் கண்டிருக்கு, 160 ரூபா தான் ப்ரீமியம் இருக்கிறது. அடுத்தது 38,500 நம்ம அதை எடுத்துக்கலாம். 38,500 புட் படி 220 ரூபா, இப்போ 430 ரூபாய் க்ளோசிங். அதே மாதிரி 38,500 கால் 359 ரூபா இருக்குது, 383 ரூபா இறங்கி இருக்குது. அதே மாதிரி இதனுடைய லெவல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 38,500, 39,000, 38,500 கால் 38,000 இருக்குது. அப்போ இதற்குள் தான் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தின மதிப்பு புட் ஆப்ஷன் சைடும் ஐவி வந்து மிகைப்படுத்தின மதிப்பு குறைவாக உள்ளது கால் சைடு. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 38,500 புட் ஆப்ஷனை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 38,070, கால் ஆப்ஷனை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 38,859. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதற்குள் இருக்கிற ஹையும் லோவும் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 ப்ரீமியம் இது பண்ணவங்களுக்கு 37,711, ஹை பார்த்தீங்கன்னா 39,289. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது 38,500 பற்றி ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் இருக்க போகுது. ரைட் பண்ணவங்களுக்கு இது பயப்படக்கூடிய இடம். பை பண்ணவங்களுக்கு லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு இதனை கடந்தால் மட்டுமே லாபமாக அமையும். இது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 38,660, 38,859, 39,160. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,270, 38,070, 37,768. இது பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 38,589 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல பாருங்கள், காலையில் அந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உடனடியாக மேல் நோக்கி சென்றிருக்கு. அந்த இடத்துல தயங்கி இருக்குது. அங்கே கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே சைட்வே மூமெண்ட் அதற்கு கீழே இருந்திருக்கு. அதனை கடந்து மேல் நோக்கி சென்று நிற்க முடியாமல் அதற்கு கீழே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த திருப்பி ஏன் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்? அப்போ இது வந்து நம்ம முன்கூட்டியே தான் கணிச்சிருக்கோமோ இல்லையே, இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கணிக்க கிடையில. இது வந்து வெளிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்ட்ராடலோட அர்த்தத்தை. ஸோ அதனால் இதனுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான கட்டண பயிற்சியை வந்துட்டு 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022 வகுப்பு துவங்குது. அதற்கு உண்டான விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும், 8144220532 என்ற தொலைபேசினுக்கும் தொடர்பு கொண்டு அந்த விருப்பத்தையும் உங்கள் பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலியமும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலியம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுதான் எங்களை வந்து சுய பரிசோதனை செய்ய ஒரு ஏதுவாக இருக்கும். அந்த ஃபீட்பேக் வந்துட்டு நீங்கள் நேர்மறையாக கொடுக்கணும், எதிர்மறையாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு மனதில் பட்டதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.